இன்னைக்கு வெஜ் நோம்பு கஞ்சி பள்ளிவாசல் ஸ்டைல்லே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதை உங்க முஸ்லீம் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி சீக்கிரமா செஞ்சு கொடுக்க சொல்லுங்க. இப்ப நோம்பு கஞ்சி வைக்கிறதுக்கு 1 கப் அளவு பச்சரிசி, 1/4 கப் அளவு பாசிப்பருப்பு ரெண்டுத்தையும் ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். அடுத்ததா குக்கர்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெயும் நெய்யும் சேர்த்துக்கோங்க. பட்டை, கிராம்பு, சோம்பு எல்லாம் அளவெல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து தாளிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சமா புதினா சேர்த்துக்கோங்க. வாசனைக்காக ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்து வெந்தயத்தை பட்டை கிராம் சேர்த்து தாளிக்கும் போதே தாளிச்சிருங்க. அடுத்தது 6-7 சின்ன வெங்காயம், 4-5 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய் உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அடுத்ததா ஒரு பழுத்த பழம் தக்காளி, 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் கேரட்டையும் பீன்ஸையும் மீடியம் சைஸ்ல கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க. இப்போ ஊற வச்சிருக்க ரைஸ் சேர்த்துக்கலாம். இந்த அரிசியை அந்த வெங்காயம் தக்காளியோட 1 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. அப்பதான் நோம்பு கஞ்சி நல்லா டேஸ்டா இருக்கும். 1 கப் அளவு ரைஸ்க்கு 5 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். சாதம் நல்லா பூக்க வெந்திருக்கு. இப்ப இந்த சாதத்தை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி போதும் அப்படின்னா விட்டுறலாம். இல்லைன்னா 1 கப் அளவு சுடுதண்ணி சேர்த்துக்கோங்க. கடைசியா 1 கப் அளவு தேங்காய் பால் சேர்த்துட்டு புதினா கொத்தமல்லி சேர்த்து கலந்து விட்டீங்கன்னா சூப்பரான நோம்பு கஞ்சி ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க.